ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் மாதம் 25 வியாழக்கிழமை காலையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாய் ஆண்டவராகி கர்த்தர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று அவரே சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான், நானோ. அல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு இந்த உலகத்தில் வந்தார், ஏன் வந்தார் என்கிறதை மற்றவர்கள் சொல்லி கேட்கிறதை காட்டிலும் அவரே சொல்லி கேட்கிற வார்த்தைகளை கேட்பது நம்முடைய காதுகளுக்கு எவ்வளவு இனிமை, இருதயத்திற்கு எவ்வளவு ஆனந்தம், வாழ்க்கைக்கு அத்தனை வழிகாட்டி. ஓ அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்துவதுதான் அவனுடைய வேலை. அதை செய்கிறதுக்காக தான் அவன் வருகிறான், வேற ஒன்றுக்கும் அவன் வரமாட்டான். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறது பிசாசுக்கு எப்போதுமே பிடிக்காது. அவன் சந்தோஷத்துக்கு எடுக்கணும், அழிக்கணும், கொல்லணும். ஆனால் அந்த பிசாசினுடைய வேலை அப்படி இருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிர்மறையாய் இயேசுநாதர் சொல்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக. அதாவது அழிக்கப்படுகிற, திருடப்பட்ட, கொல்லப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிற மனுஷர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாகும். இந்த காலவேளையில உங்களுடைய வாழ்க்கையில சாத்தானால் பல விதங்களில் கொல்லப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய ஆண்டவராகிய கர்த்தர், என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார், சாத்தான் அப்படிதான் செய்வான், அதுக்குதான் அவன் வந்திருக்கிறான், அதான் அவனுடைய வேலை, அவனுடைய வேலை செய்யட்டும். ஆனா நானோ என்னுடைய வேலை செய்வேன். என்னுடைய வேலை என்று கேட்டால் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாகும். உங்களுக்குள்ள இந்த நாளிலே பரிபூர்ண ஜீவன் உண்டாயிருப்பதாக, நித்திய வெளிச்சம் உண்டாயிருப்பதாக, தேவநாமம் மகிமைப்படுவதாக, பரிசுத்த இரத்தத்தின் கோட்டைக்குள் மறைக்கப்படுவீர்களாக. இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்று கேட்டால் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். அவன் நம்மை அழிக்க செய்த எல்லா முயற்சிகளும் தோற்கடிக்கப்படட்டும். இது ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும். காரணம் என்னவென்று கேட்டால் கொல்லப்பட்ட, அழிக்கப்பட்ட, திருடப்பட்ட சகலவற்றை நமக்கு தந்து ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படும்படியாயும் வந்தவர் தான் இயேசு. காலை ஆராதனை சபையில் 6 மணிக்கு நடைபெறும். தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, அந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளின் வழியாய் நடந்து இந்த நாளிலே எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்குது. அந்த ஜீவன் பரிபூர்ணமானது, அது வெற்றிகரமானது என்பதை அறிந்து உணர்ந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். புதிய கனம் எல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாகும். இயேசு இந்த உலகத்தில் வந்தார். God bless you abundantly again and again and again and again. Merry Christmas. அன்பான கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாக. God bless you.